குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு அவர் வெற்றி. இன்னைக்கு நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு இன்னைக்கு முடிஞ்சிச்சு இல்லையா டெட்டு பேப்பர் 1க்கான வினாக்கான விடைகளை எல்லாம் பார்க்கலாம். சரி, நம்ம அகாடமி சேனலில் இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, பேப்பர் 1க்கான வினா விடைகளில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது சைக்காலஜி. பாருங்கள், கீழ்கண்டவற்றில் பிற நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் நுண்ணறிவு நெருங்கிய தொடர்புடைய நுண்ணறிவு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி சமூக நுண்ணறிவு, அதாவது சோசியல் இன்டெலிஜென்ஸ் தான் இதுக்கு கரெக்டு. இரண்டாவது, பியாஜேவின் அறிதிறன் வளர்ச்சியின் எந்த நிலையில் குழந்தை ஒரே கருத்தில் மற்றும் கவனம் செலுத்தும் தன்மை உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவத்தில் தான் இருக்கும். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டானது. மூன்றாவது வினா, கற்போரை மையமாக கொண்ட கற்பித்தல் அணுகுமுறையானது கற்றலை பயனுடையதாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது அறிவு உருவாக்க கோட்பாடு அப்படிங்கிறதுல இருந்து தான் சொல்லப்படுது. ஸோ ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து நாலாவது வினா, அதாவது பட்டியல் 1உடன் 2ஐ பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. கிரிடினிசம், சோமா, அனிமிஷம், குள்ளத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இது எதனுடன் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க, ஏ அப்படிங்கிறது என்னன்னா கிரிடினிசம் அப்படிங்கிறது தைராக்சின் தேவையான அளவுக்கு குறைவாக சுரப்பதனால ஏற்படுகிறது. சோமா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது என்னன்னா, ஒன்று, எல்லா பொருட்களுக்கும் உயிர் உள்ளவை என்று நம்பக்கூடியதான் சோமான்னு சொல்கிறது. அனிமிசம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது என்னன்னா நியூரானின் உடல் பகுதி வளர்ச்சி ஹார்மோன் அளவு குறைவாக இருப்பதற்கு இதுதான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து டி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வளர்ச்சி ஹார்மோன் அளவுக்கு குறைவாக உள்ளது. அனிமிசம் அப்படின்னு சொல்கிறது நியூரானின் உடல் பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. குள்ளத்தன்மை, அதாவது இதில் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம். குள்ளத்தன்மை அப்படிங்கிறது வளர்ச்சி ஹார்மோன் அளவு குறைவாக இருப்பதுனால தான். இது ரெண்டுன்னா ஒரே மாதிரி இருக்குது அப்படி தானே. இன்னொரு ஆப்ஷன்ஸ் பாருங்கள், செகண்டில் உள்ளது தெரியும். சோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறது என்னென்னு படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லா பொருட்களுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உயிருள்ளவையாக நம்பக்கூடியதாக இருக்கும். இது ரெண்டுக்குமே கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா அனிமிஷனுக்கும் இன்னொன்று என்னது கிரிட்டினிசம், இதுக்கு தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அனிமிசம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய உடல் பகுதி இருக்கு இல்லையா, நூறான உடல் பகுதி அதில் சம்மந்தப்பட்டமாக வரக்கூடியதான் அனிமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஸோ ஆப்ஷன் பி தான். ஐந்தாவது, சமூக புன்னகை என்ற உணர்ச்சி வெளிப்பாடானது முதலில் வெளிப்படுவது எந்த இதில், அதாவது பிறப்புல இருந்த 6 மாதங்கள் வரைக்கும் தான் சமூக புன்னகை அப்படிங்கிற உணர்ச்சி என்ன செய்யும், வெளிப்படும். இதற்கு அடுத்தது, உடன்பாட்டு தற்கருத்துடைய மாணவனின் பண்புகளை அடையாளம் காண்க. அதாவது மற்றவர்களுடன் முரண்படுதல், குழு வேலைகளில் ஈடுபடுதல், கல்வி முன்னேற்றத்தில் சிறந்து விளங்குவார், தன்னம்பிக்கையுடன் செயல்படுபவர், உடன்பாட்டு தற்கருத்துடைய மாணவனின் பண்புகளை கொண்டது. இதில் சரியானவற்றை தெரிவு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உடன்பாட்டு தற்கருத்துடைய, அதாவது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன்வால்வ்டு இன் குரூப் ஆக்டிவிட்டீஸ், குழு வேலைகளில் ஈடுபடுவாங்க. அதுக்கடுத்து என்னென்னா கல்வி முன்னேற்றத்தில் சிறந்து விளங்குவார்கள்னு சொல்கிறது. அதற்கடுத்தது தன்னம்பிக்கையுடன் செயல்படுவாங்க. இந்த உடன்பாட்டு தற்கருத்துடைய அப்படின்னு சொல்லும்போது அவங்க மற்றவர்களோட எப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் முரண்படுதலோட என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் சி தான். 2, 3, 4 மட்டும்தான் சரியானது. ஏழாவது வினா, டால்மன், அதாவது ஒன்றோடொன்று பொறுத்து சொல்லியிருக்காங்க. டால்மன் அப்படிங்கிறது பரிசோதனை முறை கோட்பாடு, லெவின் அப்படின்னு சொல்கிறது களக்கோட்பாடு, பாண்டுரா அப்படின்னு சொல்கிறது சமூக கற்றல், கார்ல் ரோஜர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது குறியீட்டு கற்றல். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. எரிக்சனின் உளவியல் சமூக வளர்ச்சி நிலை கோட்பாட்டின் அடிப்படையில் தன் அடையாளம் மற்றும் தன் அடையாள குழப்பம் என்ற கூறானது இந்த பருவத்தில் எப்படி இருக்கும், எந்த பருவத்தின் கீழே தன் அடையாளம், தன்னைத்தானே அடையாளம் தெரிந்து கொள்வது எந்த பருவத்தில் அப்படின்னு சொன்னால் குமர பருவத்தில் தான் என்ன செஞ்சுப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. 9வது வினா, ஹோல்பெர்க்கின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை வகைப்படணும், 3 நிலைகளாக என்ன செய்யாது வகைப்படுத்தப்பட்டிருக்கும். 10வது வினா, ஹார்மோன் திசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரகித்தலை அதிக பயன்படுத்துவதுடன் வளர்ச்சிதை மாற்ற செயலை கட்டுப்படுத்துகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. எது தான் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொன்னால் தைராக்சின் தான் என்ன செய்யணும்னா ஹார்மோன் திசுக்களில் ஆக்சிஜன் உட்கிரகிக்கிறது, அதை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதனோட வளர்ச்சிதை மாற்றத்தோட செயல்களை என்ன செய்யும், கட்டுப்படுத்தும். 11, கருத்து உருவாக்கத்தின் செயல்முறை நிலைகளாவன எது அப்படின்னு சொன்னால் புலன்காட்சி, கருத்தியல் நிலை மற்றும் பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கவனம் அப்படிங்கிறது இதில் வராது. சரியா? இதற்கு அடுத்தது
12 கூற்று 1 உயிரிகள் தன்னை பொருத்தி கொள்ளுதல் மற்றும் தன்வயப்படுத்துதல் வாயிலாக தன் சூழ்நிலையுடன் சமநிலைப்படுத்தி வாழ்கின்றன. இரண்டாவது கூற்று சமநிலைப்படுத்தும் கோட்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னா பியாஜே. ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டானது. பியாஜே தான் சமநிலைப்படுத்தக்கூடிய கோட்பாட்டை என்ன செஞ்சிருப்பாரு, உருவாக்கியிருப்பாரு. சரியா? 13வது கற்றலின் இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் பி வந்துட்டு கற்றலானது கட்டாயம் சரியான பாதையில் முன்னேற்றம் அடையத்தக்கதாக இருக்க வேண்டியது கிடையாது. நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, கற்றலினுடைய இயல்புகள் மற்றும் பண்புகளோடு தொடர்புடைய சரியான கூற்று. நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம் என்ன செய்யணும், சரியான பாதையில் தான் முன்னேற்றம் உடையதாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? கற்றலானது தொடர்ச்சியான செயல் அல்ல, கற்றலானது தொடர்ச்சியான செயல் தான். புத்தகத்திலே நம்மளுக்கு படிச்சிருப்போம். 3வது பாருங்க, கற்றலானது ஒரு மாநில அளவிலான செயல்முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு தான். கற்றலானது நோக்கம் மற்றும் இலக்கை கொண்டிருக்காது. ஒரு நோக்கத்தோட இலக்கோட தான் என்ன செய்வோம், கற்றல்களை நம்ம மேம்படுத்தி கொண்டு போயிட்டு இருப்போம். சரியா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஆளுமையின் வகைகள் அணுகுமுறை கோட்பாடானது கீழ்காணும் எந்த உளவியலாளரின் கருத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆப்ஷன் ஏ கிரட்ச்மர், இன்னொன்று ஷெல்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 15வது மொழியானது மனிதனின் ஒரு தனித்துவமான சாதனையாகவும் மூளையின் கட்டமைப்பில் பொதிந்துள்ளதாகவும் முன்மொழிந்தவர் யாரு? இது யாருடைய கூற்று அப்படின்னா சோம்ஸ்கி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவருடைய கூற்று தான் இது. ஆப்ஷன் பி. அதற்கு அடுத்தது தனி மனிதன் ஒருவன் தன் சூழ்நிலையில் எவ்வாறு செயல்படுகிறான் என்பது இவ்வொருங்கமைப்பின் தன்மையை பொறுத்ததாகும். இத்தகைய உடல் மனப்பண்புகளின் தனிப்பட்ட ஒருங்கமைப்பு ஒருவனது ஆளுமை ஆகும். இதை வரையறுத்தவர் யார் அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் பி ஆல்ஃபோர்ட். 17வது கீழ்கண்டவற்றுள் ஆக்கத்திறன் மொழியில்லா சோதனை எது அப்படின்னு கேட்டோன்னா ஆப்ஷன் டி உருவம் வரைதல் சோதனை தான். அதாவது நான் வெர்பல் டெஸ்ட் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு உருவத்தை அந்த எக்ஸ்பெரிமெண்டோட, அதாவது காம்ப்ளீஷன் டெஸ்ட், அதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. 18 அப்படின்னு சொல்றது குழந்தைகள் தனிப்பட்ட செயல்பாட்டில் ஈடுபட்டாலும் விளையாட்டு பொருட்களை பரிமாறிக்கொள்வது மற்றும் ஒருவர் மற்றவரின் நடத்தையினை விமர்சிக்கும் நடைமுறையானது எதுனா ஆப்ஷன் பி, அதாவது தொடர்புடைய விளையாட்டுல தான். 19 ஒருவரின் விருப்பு அல்லது வெறுப்புகளை கொண்ட உணர்வின் அடிப்படையில் ஒன்றினை சிந்தித்து நடப்பதனை டேஸ்ன்னு சொல்றோம்னா நம்மளுடைய மனப்பான்மையை பொறுத்தா என்ன பண்ணுவோம்னா ஒருவருடைய விருப்பு அதனுடைய வெறுப்புகளை என்ன செய்வோம் பார்த்துப்போம். இதுக்கடுத்து 20வது உயிரியல் தனிநபர் ஒரு மனிதராக மாற்றப்படும் செயல்முறையை குறிப்பிடும் வளர்ச்சி என்னது அப்படின்னு சொன்னா சமூக வளர்ச்சியை தான் குறிப்பிடுறது. 21 2 வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று கூற்று, மற்றொன்று காரணம். கூற்று என்னன்னா மொழி வளர்ச்சியடையும் போது அறிதல் திறன் வளர்ச்சியடைகின்றது. காரணம் மொழி வளர்ச்சியும் அறிதல் திறன் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. 2 வாக்கியங்கள்ல எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மொழி வளர்ச்சியின் போது அறிதல் அப்படிங்கிற திறன் வளர்ச்சி அடைகிறது. இது சரியானதுதான். மொழி வளர்ச்சியும் அறிதல் திறன் வளர்ச்சியும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்னு கொடுத்துருக்காங்க. இரண்டுமே சரிதான். அப்ப கூற்று மற்றும் காரணம், கூற்றிற்கான சரியான விளக்கம் தான் இது. சரியா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 22 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது முதல் கூற்று குழந்தை எதை தெரிந்திருக்கிறதோ அதற்கு பிறரது உதவியோடு எதை தெரிந்து கொள்ள முடியுமோ அதற்கு இடைப்பட்ட பகுதி தான் புதிய அறிவை உருவாக்குவதற்கான இடமாகும். கூற்று 1. கூற்று 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்பது திறன்கள், மனப்பான்மை, சிந்தனை முறை ஆகிய அறிவு தொடர்பான அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். இது 2ல எது கரெக்ட் அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் ஏ தான். அதாவது கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே நம்மளுக்கு என்னதுதான் சரியானதுதான். இதற்கு அடுத்தது 23 கற்பவர் விரும்பிய கருத்தை அடைய உதவும் கீழ்காணும் படிநிலைகளை வரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கற்பவர் விரும்பிய கருத்தை இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா எடுத்துக்காட்டுகளின் மூலம் கூறுறது. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா எடுத்துக்காட்டுகளினுடைய அந்த அதை ஃபுல்லாகவே அனலைசிஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக கொண்டு ஜெனரலைசேஷன் பண்ணுறது, அதை பொதுமைப்படுத்தக்கூடியது. கடைசியாக தான் என்ன பண்ணுவோம், சரிபார்ப்பு அல்லது அதை சோதனை செய்யக்கூடியது. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 24 குழந்தைகளிடையே வெளிப்படையான பண்புகள், தனித்த மனவெழுச்சிகள் மற்றும் மனப்பான்மையை உள்ளடக்கிய தன் கருத்தினை வெளிப்படுத்தும் வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டால் தனித்த மனவெழுச்சிகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னாலே 3 முதல் 5 ஆண்டுகள் தான். 25 குழந்தைகள் கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும் என்னும் இக்கூற்று விளக்கக்கூடிய கருத்து என்னன்னா கற்க கற்றுக்கொள்ளுதலை தான் என்ன செய்யும் சொல்லக்கூடியது. ஏன்னா குழந்தைகள்
படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள மேலும் மேலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சிந்தித்து செயல்படக்கூடியதை ஆசிரியருக்கு உதவுவது என்ன கற்க கற்றுக் கொடுக்கறதன் மூலமாக தான். ஸோ ஆப்ஷன் சி. 26 ஒரு குழந்தை தொடக்க பள்ளியை அடையும் முன் எந்த உறுப்பு மண்டலம் 90% வளர்ச்சியை அடைகிறது அப்படின்னா நரம்பு மண்டலம் தான் என்ன செய்யும் அடையும். 27 குழந்தைகள் தங்கள் மன எழுச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் சமூக சூழலுடன் இணைந்து வாழலாம் என்பதனை வலியுறுத்தும் அணுகுமுறைனா செயல்பாட்டு விதி, ஃபங்க்ஷனாலிஸ்ட், அதாவது ஃபங்க்ஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். கீழ்கண்டவர்களுள் மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்கின்னர் மொழி கோட்பாடுடன் தொடர்புடையவர் தான், வைகாட்ஸ்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் தான், வாட்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க. 3 பேருமே யார் மொழி கோட்பாட்டுடன் தொடர்புடையவர்கள். ஸோ ஆப்ஷன் சி, ஏ, சி மற்றும் டி. கீழ்கண்ட உளவியலாளர்களுள் அண்மை வளர்ச்சி மண்டலம் அல்லது புதிய அறிவு உருவாவதற்கான இடம் என்ற கருத்துடன் தொடர்புடையவர் யாருன்னா வைகாட்ஸ்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் தான் இதோட தொடர்புடையவர். 30வதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, சரியான கற்றல் சூழல் அறிவு உருவாக கற்றலுக்கு அவசியமானது ஆகும். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் 30வது வினாவுக்கான விடை. நன்றி.